ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சென்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 22 டிசம்பர் 2024 இன்று ஞாயிறு. இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் பாக்கியம் 43. இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். அது போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன், எப்படி இதை நிரப்பணும் என்னன்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 6 கேள்விகளுக்கான விடைகளை இந்த கட்டத்துக்குள்ளே நிரப்பணும். இந்த கட்டங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா வட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த வட்டத்துக்குள் இருக்கின்ற எழுத்துக்களை அப்படியே கண்டுபிடிச்சி எழுதுனா ஒரு வாக்கியம் கிடைக்கும். அந்த வாக்கியம் தான் பதில். அதை சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பரிசும் கிடைக்கும். சரியா? வாங்க போட்டிக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி பாசம். பாசத்திற்கு இன்னொரு வார்த்தை பூல முடியுது, என்ன சொல்லலாம்? அன்பு. 2 தேல ஆரம்பிக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஆடை நெய்ய பயன்படுவது. ஆடை நெய்ய பயன்படுவது தறி. 3 க இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். துரிதம். துரிதம்னா வேகமாக பண்ணுறது, சட்டுன்னு பண்ணுறது. வேகம் சொல்லிடலாம், அதை வேகம். 4 நையில் முடியுது. தாய். தாய் என்னது? அன்னை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை. சரி. 5 பால் ஆரம்பிக்குது. கனி. கனிக்கு பழம். 6 எரு இருக்குது. சட்டத்துக்கு புறம்பானது. சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க? குற்றம். குற்றமே. எரு இருக்குது, குற்றம் போட்டுடலாம். ஸோ யார் செய்தாலும் குற்றம் குற்றமே. சரி, அவ்வளோதான். இப்போ அந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சிடலாம். அறிவேன்னு வருது. அறிவே அழகு. உண்மையான அழகு அறிவு அப்படிங்கிறாங்க. சரி, அறிவே அழகு. இதுதான் நீங்கள் இன்றைக்கி கண்டுபிடிக்க வேண்டிய பதில். கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வச்சிட்ருக்கூடாது, அனுப்பிடணும். நீங்கள் முதல் முறையாக அந்த போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா எப்படி இதை அனுப்பணுங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் தபாலில் அனுப்ப போகிறீங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறீங்க, இல்லை இமெயில் அனுப்ப போகிறீங்கன்னா முதல்ல எடுத்த உடனே வட்டங்களில் மறைந்திருக்கும் பாக்கியம் 43, அப்புறம் இன்றைய தேதி இதை மேலே எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே இதை மட்டும் எழுதுனா போதும். பதில் அறிவே அழகு அப்படின்னு எழுதிடணும். எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அதுக்கு கீழே உங்களுடைய தகவல்களை கொடுக்கணும். உங்களுடைய பெயர், முழுமையான முகவரி, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண் இதெல்லாம் குறிப்பிடணும். அடுத்தது நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த முகவரிக்கு தபால் அனுப்பலாம், அதுக்கு கீழே இருக்கிற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம், அதுக்கும் கீழே இருக்கிறதுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எப்படியாவது அனுப்பி வைங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதனால் எப்படியாவது அனுப்பி வச்சுருங்க. சரியா? சரி. அப்புறம் சென்ற முறை. சென்ற முறை நான் 1/12/2024 அன்று கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான விடை சுத்தம் சோறு போடும். இந்த சரியான விடையை கண்டுபிடித்து பரிசு பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்து சரி பார்த்துக்கலாம். உங்கள் பேர் வந்திருந்தால் அப்படியே கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம். பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும். அவ்வளவுதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. அடுத்தது மற்ற பரிசு போட்டிகள் இன்றைக்கி தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இன்னொரு பரிசு போட்டி, குறுக்கெழுத்து போட்டி. அதற்கான விடையை இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். அடுத்து வாரமலரும் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பரிசு போட்டிகளுக்கான விடைகளை தெரிஞ்சுக்கணுன்னா நேராக சேனலுக்குள்ளே போய்ட்டு அப்படியே பார்த்து அந்த காணொளிகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.